ஃப்ரைடே மார்னிங் vlog தான் இது. கட்டந்துறைக்கு கட்டஞ்சேரியிலங்கிற மாதிரி இன்னைக்கு காலையில் நான் எந்திரிச்சதே 8 மணிக்கு தான். நேற்றுக்கு நைட்டு ரூமை க்ளீன் பண்ணும்போது தான் ஒரு பை வந்து பிரிக்காமலே இருந்துச்சு. என்னடான்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஊர்லேருந்து கொண்டு வந்த வரகரிசி மாப்பிள சம்பா அரிசி எல்லாமே அப்படியே ஓப்பன் பண்ணாமலே மறந்து அப்புறமா எடுத்து வச்சுக்கலாம்னு வச்சுட்டேன் போல். அதை நேற்றுக்கு நைட்டு தான் பார்த்தேன். ஸோ இன்றைக்கி காலையில் அதை வச்சு தான் இந்த வரகரிசியில் வந்து பொங்கல் பண்ணிவிட்டு அப்படியே மாப்பிள சம்பா அரிசியில் ஸ்வீட் மாதிரி எதுவும் பண்ணலாம்னு சொல்லி ரெடி பண்ணால் பொங்கல் வந்து எனக்கு என்னென்னே தெரியல. தண்ணியெல்லாம் கரெக்டாக தான் வச்சுருந்தேன். கொஞ்சம் கெட்டியாக வந்துருச்சு. எப்படிடா இதை சரி பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்க டைமில் சாம்பாருக்கு வெங்காயத்தை அடுப்பில் வதங்க போட்டிருந்தேன். அது என்னடானா கொஞ்சம் நல்லா செவந்து வதங்கிருச்சு. லேட்டாக எந்திரிச்சது ஒரு குத்தமாக கொஞ்சம் அவசரமாக பண்ணனாலே இப்படி தான் எதையாச்சும் ஒன்று சொதப்பி வச்சுருவோம். அது ஒரு ஐட்டம்னா கூட பரவாயில்ல, ஒரு 4-5 ஐட்டம்லாம் இப்படி பிளான் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஏதாவது ஒன்றில் சொதப்பிடும். அப்புறம் என்ன மாப்பிளச்சம்பா அரிசியை வேக வச்சேன். பட் அது வந்து என்னை சொதப்பாமல் கைவிடாமல் நல்லா கரெக்டாக வந்துருந்துச்சு. நம்ம சர்க்கரை வெல்லத்துக்கு பதிலாக ஊரில் இருந்து கொண்டு வந்த கருப்பட்டி இருந்துச்சு. அதனால அதை தான் காய்ச்சிட்டு அரைச்சி இந்த ஸ்வீட்டுக்கு வந்து கருப்பட்டி தான் வந்து சேர்த்தேன். மாப்பிள சம்பா அரிசி அப்படி இல்லைன்னா கவுனி அரிசி, இந்த ரெண்டில் ஏதாவது சமைக்கிறோம் அப்படின்னா முந்தின நாள் நைட்டே வந்து ஊற போட்டோம் அப்படின்னா தான் அது நல்லா கரெக்டாக குக் ஆகும் அப்படின்னு சொல்லி அத்தை சொல்லுவாங்க. அதனால் நான் நேற்றுக்கு நைட்டே வந்து அதை வந்து ஊற போட்டு இன்றைக்கி மார்னிங் வந்து பண்ணுறப்ப கரெக்டாக சூப்பராக வந்துருந்துச்சு. பொங்கலுக்கு தான் மறுபடியும் வெந்நி கொஞ்சம் சூடாக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா பொங்கலை கலந்து இந்த எல்லாத்தையும் தாளிச்சு கொட்டி ரெடி பண்ணப்போ சூப்பராக வந்துருந்துச்சு. பரவாயில்லடா, கொஞ்சம் தண்ணி கம்மியாக விட்டுருந்தாலும் திரும்ப இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் எப்போவாச்சும் பொங்கலுக்கு. ஆனால் வரகரிசிக்கு அது கரெக்டாக வருமானு யோசிச்சேன். பட் கரெக்டாக வந்துருந்துச்சு. வரகரிசியில் பண்ணுற பொங்கல் டேஸ்ட் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. கம்பு தோசைக்கு அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ கம்புலையும் தோசை ஊற்றியாச்சு. இன்னைக்கு என்னன்னே தெரியல, வரகரிசி பொங்கல், கம்பு தோசை, மாப்பிள சம்பா அரிசியில் வந்து ஸ்வீட்டுன்னு லிஸ்ட்டு போய்கிட்டே இருந்துச்சு. கம்பு தோசை இப்போ ரீசன்ட் டேஸாக தான் நான் வந்து மாவு வந்து அரைக்கிறேன். நார்மல் மாவு தோசைக்கும் இதுக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குது. முக்கியமாக எங்கள் வீட்டில் இருக்க 2 பேருக்குமே கம்பு தோசையோட டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நார்மல் தோசையை கட் பண்ணிட்டு 2 டேஸ்க்கு ஒன்ஸ் மிக்சிலேயே கம்பு தோசை தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். மார்னிங் லேட்டாக எழுந்திரிச்சாலும் பிரேக்ஃபாஸ்ட்டை இன்னைக்கு சூப்பராக சாப்பிட்டாச்சு எல்லாரும். நாளைக்கு இன்னொரு vlogல பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.